மா அண்ணன் எங்கம்மா? மொட்டை மாடல இருக்காமா. விநாயகர் சதுர்த்தி மொட்டை மாடல என்ன பண்றான் அவன்? பிள்ளையார் வேற வாங்கணும். அண்ணே என்ன பண்ற? ஏய் இன்னைக்கு விநாயகர் சதுர்த்தில எப்பதான் நீ பிள்ளையார் கேப்ப, அதான் நானே செஞ்சேன். இரு கடையில போனா வாங்கிட்டு வந்துடலாம். கடையில எவ்வளவு விற்கிறாங்க? 200 ரூபாய். எதுக்கு காசுலாம் வேஸ்ட் பண்ணிட்டு நான் செஞ்சு தரேன், நீ உட்கார். இது ஓகேவா? இது பிள்ளையாரா? எனக்கு பிள்ளையாரே வேணாம். தங்கச்சி தா. அண்ணே சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன். நீ ஒரு ஆர்டிஸ்ட் தானே? ஆர்டிஸ்டா? அட போமா, நானும் நிறைய வாட்டி ட்ரை பண்ணேன், ஆனா வரைய மாட்டேது. அதான் நீ சொன்ன மாதிரி கடையில போய் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுதான் நான் அப்பயே சொன்னேன். சரி விடு விடு, நல்லா இருக்கா? நல்லா இருக்குண்ணே. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. ஐயோ டைம் வர ஆகுது. தங்கச்சி இப்ப வரியா இல்லையா? டைம் வர ஆகுது. இந்த வந்துட்டேனே. இடி அடிக்கிற சவுண்ட் கேக்குது. என்ன வெளியே இப்படி மழை பெய்யுது? வெளியே வேற மழை பெய்யுது. இதான் சான்ஸ், இவளை கழட்டி விட்டு நம்ம மட்டும் போயிடலாம். தங்கச்சி நான் போயிட்டு வரேன். அண்ணே என்ன விட்டு போற? ஏய் வெளியே வேற மழை பெய்யுதுல, நான் நஞ்சிட்டு போயிடுவேன். நீ எப்படி நினைவ? மேக்கப் எல்லாம் போயிடும்ல. சோ நீங்க ஏறி, நான் போயிட்டு வந்துறேன். இது வாட்டர் ப்ரூஃப் மேக்கப், தண்ணில பட்ட ஒண்ணு கிடையாது. என்ன கூட்டு போ. வாட்டர் ப்ரூஃபா? இரு செக் பண்றேன். பாத்தியா என் மேக்கப் ஒண்ணுமே ஆவல. ஏய் எப்படிடி? அதுக்கு தான் நம்ம ஃபேஸஸ் கனடாவோட அல்டிமேட் ப்ரோ மேக்கப் ஃபிக்சர் இருக்கே. இதை ஃபர்ஸ்ட் என்னோட ஃபேஸுக்கு பேஸா அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா 3-in-1 ஃபவுண்டேஷன். இதுல சன்ஸ்கிரீன் மாய்ஸ்சரைசர் இருக்கனால நம்ம டைரக்டா இதை ஸ்கின்னுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஈஸியா பிளெண்ட் ஆகும். ஃபைனலா ஃபேஸஸ் கனடாவோட லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிட்டு செட்டிங் ஸ்ப்ரே அடிச்சு முடிச்சா மேக்கப் முடிஞ்சது. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வேணும்னா வியூ ப்ராடக்ட் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஒழுங்கா என்ன கூட்டு போ. சரி வந்து தொலை. ப்ரோ ஆட்டோ வருமா? வரும் ப்ரோ, உட்காருங்க. எங்கெங்க போகணும்? நான் மேப் பார்த்து சொல்றேன், நீங்க போங்க. சரிங்க. ஏண்டி அட்ரஸே சொல்ல வேண்டியது தாண்டி. அண்ணா நம்மளே ஊருக்கு புதுசு, அவர் நம்மள ஊரை சுற்றி காமிச்சே மாத்தினால என்ன பண்ணுவேன்? நான் மேப் பார்த்து சொல்றேன், அவர் அப்படியே போட்டோம். ஏதோ பண்ணி தொலை. அண்ணா இந்த ரைட்டு, அண்ணா லெஃப்ட்டு, இதோ இப்போ வர ரைட்டு, அப்படியே ஸ்ட்ரைட்டாக போங்க. அடுத்த ரைட்ண்ணா. என்னடி ரூட்டு சொல்றீ? அண்ணா மேப் குழப்பிடுச்சுண்ணே. எங்க தாங்க போகணும்? ப்ரோ பிரானகர் 13ஆம் தெரு. பிரானகர் தானே? பைத்தியம். இதாங்க ப்ரோ, போலாமா? ப்ரோ நேர்மை நாடகர் நிறைய பேர் இருக்காங்க, எல்லாரையும் சந்தேகப்படாதீங்க. சரிங்க. சரி ப்ரோ. மா தங்கச்சி எங்க? அவ தூங்கிட்டாப்பா. என்னாச்சுப்பா? அது ஒன்றும் இல்லைம்மா, நானும் தங்கச்சியும் ஒன்றா சாப்பிடலான்ட்டு டைரி மில்க் வாங்கிட்டு வந்தோம். விடு, காலைல எழுந்து சாப்பிட்டுக்கிறோம். மாமா ஒரு செகண்ட் நிறுத்து. மா இது நான் நேற்று வாங்கிட்டு வந்த சாக்லேட்ல. ஆமா. ஏய் இந்த சாக்லேட் நீயா சாப்பிட்ட? ஆமா நான் தான் சாப்பிட்டேன். ஏடி ஒன்னா சாப்பிடலான்னு வாங்கிட்டு வந்து வச்சிருந்தா, நீ மட்டும் தனியா சாப்பிட்டு வச்சிருக்க. இப்போ எதுக்குமா அவளை திட்டுற? தங்கச்சி தானே சாப்பிட்டா, விடு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா. ஒரு செகண்ட் இரு. எனக்கு அப்பவே தெரியும் நீ ஃபுல்லாக சாப்பிட்டு மாட்டே, எனக்கு ஏற்ற சேஞ்ச் பண்ணிட்டு. அதெல்லாம் இல்லை, ஃபுல்லாக சாப்பிட முடியல, திகட்டிச்சு. இந்தா. ஏய் நடிக்காத, குடு. அண்ணே என்ன பண்ற? ஏய் இதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது, போடி. மகனே பா இதுவா? அப்பா அது வாங்கு. கரெக்டா இருக்குமா? கரெக்டா இருக்கும். சரி நான் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். என்ன பொண்ணு இருக்கு, இவங்க கிட்ட எப்படி கேக்குறது? வேணாம், வேற யாரா வந்துட்டாங்களா? அவங்க தான் இருக்காங்களே. இதுக்கு மேல வேலையாவது, வாங்கிடலாம். என்ன வேணும்? எப்படி சொல்றது, கார்டு வேணும். கார்டா? ஓ அதான். இந்தாங்க விசிட்டிங் கார்டு. சார் வெளியே போயிருக்காரு, அப்புறமா கால் பண்ணி பாருங்க. இந்த கார்டு இல்ல, அது வேற கார்டு. வேற கார்டா? எப்படி சொல்லுவேன்? அந்த கார்டு எப்படி இருக்கும்? அந்த கார்டு நெருப்பு மாதிரி இருக்கும். நெருப்பு மாதிரி எந்த கார்டும் இல்லையே. உங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது? அச்சா கொன்னுடுவேன் உன்னை. ஏங்க அத சொல்லல, இச்சி கார்டு. இச்சி கார்டு. இச்சி கார்டா? அத சொல்றதுக்கா இவ்வளவு வெக்கப்பட்டீங்க? தேங்க்ஸ்ங்க. டேய் இன்னைக்கு என் தங்கச்சியை பிராங்க் பண்ண போறோம். நம்ம பிளான்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஓகே ஓகே. சரி அவங்க பொசிஷன் போய் நில்லுங்க, போங்க.
டேய் என்னாச்சு வந்துட்டாளா? இரு பாக்குறேன். வாவ் வாட் a கேர்ள். டேய் என்னடா பொண்ணை பாத்துனுக்குற? அவ வராளா பாடுறா. இரு பாக்குறேன். வரா. டேய் வராலாம். வந்துட்டாளா? டேய் இப்ப போறா. ஹலோ, போட்டுட்டா? டேய் இரா. ஐயோ போட்டோ அனுப்ப சொன்னால. டேய் மச்சான் இப்ப போறா. ஐயோ எல்லாரும் பிளான் பண்ணி என் தலையில பலூன் உடைச்சிட்டீங்கல்ல. உங்க டைரியில குறிச்சு வச்சுக்கோங்கடா. உங்க எல்லா தலையிலும் பலூன் உடைக்கிறேன். டேய் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டோரா பூஜி பாத்துட்டு இருக்கேனே. இந்த வயசுல போயிட்டு டோரா பூஜி பாத்துட்டு இருக்க? அண்ணே நீ உட்காந்து பாரு, சூப்பரா இருக்கும். ஏய் டோரா உனக்கு முன்னாடி தான் இருக்கு பாரு முட்டை. ஏ அறிவு கட்ட டோரா கணத்தை வந்து பாரு, உனக்கு முன்னாடி தாண்டி இருக்கு. ஐயோ குள்ளநரி வந்துட்டான். குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி நீயும் சொல்றீ. குள்ளநரி திருடக்கூடாது. குள்ளநரி திருடக்கூடாது. ஏய் குள்ளநரி போயிடுச்சு. அப்பா salary வந்துச்சுப்பா. salary வந்துச்சுப்பா. அப்படியா? சந்தோஷம். எவ்வளவுமா salary? 20,000 ரூபாப்பா. 20,000 ரூபாவா? ஆனா இதுல 10,000 தாமா இருக்கு. அது 5,000 என் பர்சனல் செலவுக்கும் 5,000 என் ஃபியூச்சருக்காக சேவிங்ஸ்ல போட்டிருக்கேன்ப்பா. ஓ சரிம்மா, சூப்பர். ஓகேம்மா. சரிப்பா. தாங்கப்பா. எவ்வளவு salary உனக்கு? 15,000 ரூபாப்பா. 15,000 ரூபாவா? உன் தங்கச்சி 20,000 ரூபாய் வாங்கியிருக்கா. ஹேய் என்னடா 15,000 ரூபாய் அப்படியே கொடுத்துட்ட? உனக்கு நான் எடுத்து வைக்கல? எனக்கு எதுக்குப்பா? எனக்கு எதா வேணும்னா உன்கிட்ட கேட்க போறேன், நீ கொடுக்க போற. சரிடா. சரிப்பா. என் பையன் அவன் மொத்த சம்பளத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டான். என் ஃப்ரெண்டோட பொண்ணு அவன் மொத்த சம்பளத்தையும் அவங்க அப்பாட்ட கொடுத்துருவான். நீங்க எப்படி உங்க மொத்த சம்பளத்தையும் உங்க வீட்டுல கொடுத்துருவீங்களா? தங்கச்சி கை செலவுக்கு ஒரு 500 ரூபாய் தேவைப்படுது, இருந்தா கொஞ்சம் கூட. 500 ரூபாவா? வெட்டியா இருக்க உனக்குலாம் எதுக்கு 500 ரூபாய்? முதல்ல வேலைக்கு போய் சம்பாதிக்கிற வழியை பாரு. ஹலோ யாரு? டெலிவரிலேருந்து கால் பண்ணுறேன். ட்ரெஸ் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க. ட்ரெஸ்ஸா? நான் எதுவும் ஆர்டர் பண்ணலையே. 10,000 ஒர்த் உள்ள ப்ராடக்ட்டை ஆஃபரில் 1,500 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கீங்க. ஒரு வேளை ஆர்டர் பண்ணியிருப்பேன். சொல்லுங்கண்ணா. மேடம் வெளியே தான் நிற்கிறேன், வரீங்களா? அண்ணா மோனிஷா தானே? ஆமாண்ணா. மச்சி நீ சொன்ன மாதிரியே அந்த ப்ராடக்ட்டை கொடுத்து காசு வாங்கி வந்துட்டா. குடு. அந்த ப்ராடக்ட் கொடுத்துனா உடனே காசு கொடுத்துட்டா அப்படின்னா இது உள்ள யாரும் இல்ல. அவ ட்ரெஸ் தான் அவளுக்கு தெரியுமே, ஒருவேளை கண்டுபிடிச்சிட்டானா? மச்சி அவகிட்ட இருக்கிற ட்ரெஸ் கணக்கு அவகிட்ட என்னென்ன ட்ரெஸ் இருக்குன்ட்டு அவளுக்கே தெரியாதா? ஸோ அதான் அவகிட்ட இருந்து ட்ரெஸ்ஸை உருவி அவளுக்கே பேக்கப் பண்ணி அவகிட்ட இருந்து காசு வாங்கிட்டேன். ஒரு 500 ரூபா தான் கேட்டேன், அது இல்லைன்ட்டு 3 லட்சம் மாதிரி பேசிட்டடா. அதுக்கு தான் இந்த மாஸ்டர் பிளான். எப்படி? டேய் டேய் அது என்னடா? போடா. என்னடி சொல்ற? டேய் நில்றா. போடா. எங்கடா ஆளு காணோம்? பாடி போயிட்டான். டேய் உங்க அண்ணன் லெஃப்ட்ல போயிட்டான். எதுக்கு இந்த ஹெல்மெட் மட்டும் போட்டுக்கோ. சரி. வந்துரு இந்திர போறான். இதோட பார்ட் 2 வீடியோ நாளைக்கு 7 o'clock ரிலீஸ் ஆகும், மிஸ் பண்ணாம பாத்துருங்க. புடி இனிமே ஆட்டோல ஏறவே மாட்டேன்டா. நீ தான் ஸ்பீட் கேட்டியே, இந்த ஸ்பீட் எப்படி ஓகேவா? சொன்ன டைம்ல வந்து விடுவாங்க. ஸ்பீடு ரியாஸ். தம்பி ஆட்டோ வருமா? வரும். உள்ள போயிட்டு உட்காருங்க. ஆமா சார். எங்க சார் போனோம்? நீயா? நான் ரியாஸ்
ஸ்கூல் படிக்கும் போது ஏரோப்ளைன் ஓட்டுவேன், ஹெலிகாப்டர் ஓட்டுவேன்னு சொல்லுவேன். ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கேன். ஆமாமா, நீ என்ன பண்ற? நான் ஐடில ப்ரோக்ராம் டெவலப்பரா இருக்கேன். கால் சென்டரா? எங்க போனா? ஒலிம்பியா டெக் பார்க். சரவணா, நம்ம ஸ்கூல் ரியாஸ்ல அதான்டா ஒட்டு சட்டை அவன் தான் ஆட்டோ ஓட்டிட்டு இருக்கான் மச்சி. ஆமா ஆமா, நீ உடனே பசங்க டைலாக்டே சொல்லு. யாருடா? சரவணா மச்சான். மச்சான், நீ ஈவினிங்ல ஃப்ரீயா இருப்பியாடா? ஃப்ரீ தான்டா, ஏன் கேக்குற? இல்ல, அக்கா பசங்களை ஸ்கூல்ல இருந்து கூட்டு வரணும். இவனு சரிடா, பாப்பண்டா. ஏய், காசு கொடு. டேய், என்னடா ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள காசு? டேய், ஃப்ரெண்டு வேற பிசினஸ் வேற, காசு கொடுறா. ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு 100 ரூபாய் தரணும்ல, அதுல கழிச்சுக்க. நான் வரேன். டேய் டேய், இவதாங்க என் ஃப்ரெண்டு, சுத்த கஞ்ச பிசினரி ஃப்ரெண்டு. எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லயும் இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். அடுத்து எந்த கிறுக்கம் வர போறானோ?